J3 students in commerce. Now we are going to see second lesson. In this video we are going to see types of economics activity. Economics activities are undertaken to earn money. Generally, people engage themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupations. Occupation may be classified into three categories based on the following. Economics activities are undertaken to earn money. இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பீப்புள் என்கேஜ் தெம்செல்வ் இன் சச் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெகுலர் பேசிஸ். இந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ரெகுலராகவே செய்யக்கூடிய செயலாக செய்கிறாங்க. சே டு பி என்கேஜ் இன் தர் ஆக்குபேஷன். அவங்களுடைய தொழிலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை ரெகுலர் பேசிஸில் செஞ்சுட்டு வராங்க. அந்த ஆக்குபேஷனை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க: எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் வருமானத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நபரிடம் பணி செய்து அதன் மூலம் கூலியோ அல்லது சம்பளத்தை பெறுவது. இட் ரெஃபர்ஸ் டு தி ஆக்குபேஷன்ஸ் in which people work for others and get remuneration in the form of wages or salary. It refers to the occupation in which people work for others and get remuneration in the form of wages and salary. ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் வேலை செய்து அந்த வேலையின் மூலயமாக ஊதியம் ரெமுனரேஷன் ஊதியம் பெறுறார். அந்த ஊதியம் பார்த்திங்கன்னா வேஜஸ் கூலியாக இருக்கலாம், இல்லை சேலரி சம்பளமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஏதேனும் ஒரு நபரிடம் ஒரு வேலையை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது எம்ப்ளாய்மெண்ட். The one who is employed by other are called employee. ஒரு நபரால் பணி அமர்த்தப்பட்ட நபர் பணியாளர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பணியாளரை நியமிக்கின்ற நபரை எம்ப்ளாயர்னு சொல்கிறாங்க. அண்ட் தி ஒன் who employs other is called employer. பணியாளரை பணியில் அமர்த்துகின்ற நபர் எம்ப்ளாயர். Manager, clerk, bank official, factory workers, etc. are example of employee. இந்த எம்ப்ளாயினா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கின்ற நபர்கள், பணியாளர்கள். அந்த பணியாளரை பணியில் அமர்த்துகின்ற நபரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, எம்ப்ளாயர். கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இயல்புகள் பார்க்க போகிறோம். தேர் இஸ் எ கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எம்ப்ளாயர் அண்ட் தி எம்ப்ளாயி. பணி அமர்த்தியவருக்கும் பணி செய்கின்ற இந்த 2 நபர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. எம்ப்ளாயி பர்ஃபார்ம் அக்கார்டிங் டு அசைனட் டாஸ்க். அந்த பணி அமர்த்தப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவர், அவருக்காக ஒதுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கிறாரு. ரெமுனரேஷன் இஸ் கிவன் டு எம்ப்ளாயி ஃபார் டெலிவரிங் வேல்யூ ஆஃப் சர்வீஸ். அந்த குறிப்பிட்ட பணியை செய்து முடித்தமைக்காக அந்த பணியாளருக்கு ரெமுனரேஷன் ஊதியம், அவர் செய்கிற அந்த வேலைக்காக அவருக்கு ஊதியம் வழங்கப்படுது. An employee must abide by the rules and regulation of the organization. எம்ப்ளாயி அந்த பணியாளர் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய
சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். ப்ரொஃபஷன்ஸ், சிறப்பு தொழில். சிறப்பு தொழில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட படிப்பின் மூலயமாக அந்த குறிப்பிட்ட தொழிலில் கை தேர்ந்து நிபுணத்துவம் பெற்று செய்கின்ற அந்த தொழில் பேர் தான், சேவைக்கு பேர் தான் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன்ஸ் which involve rendering of personal service of a special and expert nature. எந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அந்த துறையை சார்ந்து அவர் செய்கின்ற சேவை தான் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. A profession is something which is more than job. ஜாப்பை காட்டிலும் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா சம்திங் மோர் தேன், ஒரு படி மேலேன்றாங்க. It is career for someone who is competent in their respective area. அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் கை தேர்ந்த நபர்களுடைய கரியர். லாயர், டாக்டர், என்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அந்த கை தேர்ந்து இருப்ப ரெஸ்பெக்டிவ் ஏரியா, குறிப்பிட்ட துறையில் who is competent is respective area, அது அவங்களுடைய கரியராக இருக்குது. It include professional activities which are subjected to guidelines or code of conduct laid down by professional bodies. Those engaged in a professions are called professional and they earn income by charging professional fees. இந்த ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு கைட்லைன்ஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ், வழிகாட்டுதல் இருக்குது, அது நெறிமுறைகள் இருக்குது. அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படணும். அவங்க செய்கின்ற அந்த செயலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், தேர் ஷுட் பி எ சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். அதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, systematic body of knowledge. There should be formal acquisition of knowledge by the member. பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அக்வசிஷன் ஆஃப் நாலேஜ், ஒரு குறிப்பிட்ட துறையில் அறிவு பெற்றவராக இருப்பாங்க. முறைப்படி ஒரு அமைப்பு ஏதோன்னு ஒரு குறிப்பிட்ட துறையில் நாலேஜ் அறிவு பெற்றவர்களாக படித்தவர்களாக இருப்பாங்க. There should be code of conduct governing the code and behavior of professional. இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய கோட் ஆஃப் கான்டாக்ட், அவங்களுக்கு வழி நடத்தக்கூடியது, அவங்கள கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட். சர்வீஸ் மோட்டிவ் ஷுட் பி uppermost in the mind of the people rendering professional service. ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா சேவை நோக்குடையதாக தான் இருக்கணுமே தவிர ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் மனப்பாங்கு கொண்டவராக இருக்கக்கூடாது. பிஸ்னஸ், வியாபாரம் பார்த்திங்கன்னா வணிகத்தில் பிஸ்னஸ் refers to any human activity undertaken on a regular basis with the objectives of earning profit through productions, distribution, purchase, sale of goods and service. பிஸ்னஸ்ன்றது பார்த்திங்கன்னா லாபம் ஈட்டுவதற்காக ஒரு பொருட்களை உற்பத்தி செய்வதோ அல்லது சேவைகளை உற்பத்தி செய்வதோ அல்லது பொருட்களை விற்பனை செய்வதோ அல்லது பரிமாற்றம் செய்வதோ, இந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு செய்கின்ற அனைத்து வகையான மனித செயல்பாடுகளும் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. லாபம் ஈட்டுவதற்காக பொருட்களையோ பண்டங்களையோ உற்பத்தி செய்தல், அவற்றை கொள்முதல் செய்தல், பரிமாற்றம் செய்தல், இந்த நோக்கத்தோடு மனிதன் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்துமே வியாபாரம், பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் as an activity involving regular production or purchase of goods and service for sale, transfer and exchange with the objectives of earning profit. லாபம்
ஈட்டுவதற்காக பொருட்களை உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், பரிமாற்றம் செய்தல் போன்றவற்றோடு தொடர்புடைய பணி, தொடர்ச்சியான பணி. லாபம் ஈட்டுவதற்காக தொடர்ச்சியாக பொருட்களை உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல் போன்றவற்றில் தொடர்புடையது தான் இந்த பிஸ்னஸ். According to James Stephenson, business refers to economics activities performed for earning profit. லாபம் ஈட்டுவதற்காக செய்யப்படுகின்ற பொருளாதார செயல்பாடுகள். According to Honey, business may be defined as a human activity, மனித செயல்பாடு, directed toward producing and acquiring wealth, பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வளங்களை பெறுவதற்காகவும், through buying and selling of goods, பொருட்களை விற்பனையின் மூலமாக அல்லது உற்பத்தியின் மூலமாக, பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையின் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது செல்வங்களை பெறுதல் தொடர்புடைய நடவடிக்கை. Business activities are connected with the raising, producing or processing of goods. Business activities, வியாபார செயல்பாடு என்பது பொருட்களின் உற்பத்தியை உயர்த்துதல் அல்லது கொள்முதல் செயல்பாட்டை உயர்த்துவது. Industry create farm utility to goods by bringing material into the farm which is useful for intermediate consumption. பிஸ்னஸ் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு முழு வடிவத்தை கொடுத்து அதை இறுதி பயனாளர் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பொருளை தயாரிப்பது இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. Further use of material in other industry or final consumption by consumer. இறுதி பயன்பாட்டாளர் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பொருளை முழு வடிவம் பெற்ற பொருளாக மாற்றி கொடுப்பது இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி. Classifications. Business activities are classified on the basis of size, ownership and functions. Activity on the basis of size. On the basis of size, business activities may be broadly grouped into two categories: small scale, large scale. Small scale unit require less capital. They employ a small number of workers and produce the goods on small scale. The small scale பார்த்தீங்கன்னா போடக்கூடிய முதல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தொழில் பணியமர்த்தக்கூடிய பணியாளர் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதேமாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருளுடைய அளவும் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் இன் ஹேண்ட்லூம்ஸ் ஆர் பவர் லூம்ஸ். அடுத்தது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் edible oil from seeds like groundnuts, sesame through traditional wooden churner. மரசெக்கு மூலயமா நம்ம மல்லாட்டையிலேருந்து மல்லாட்டை எண்ணெய் எடுக்கிறது இந்த பாரம்பரிய முறையில். அடுத்த லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் யூனிட் require huge capital. They employ large number of workers and produce the goods on large scale. லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய முதல் அதிகமாக இருக்கும். அந்த தொழிற்சாலையில் பணியமர்த்தக்கூடிய பணியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் அளவும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் இன் எ லார்ஜ் டெக்ஸ்டைல். பெரிய தொழிற்சாலையில் டெக்ஸ்டைல்ஸ் பெரிய நூற்பாலையில் துணி தயாரிக்கக்கூடிய ஆலையில் பார்த்திங்கன்னா மில். எக்ஸாம்பிள் ரேமன்ஸ், ராம்ராஜ் காட்டன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ். எக்ஸாம்பிள் சஃபோலா அண்ட் சன்ஃப்ளவர். இந்த சஃபோலா சன்ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம், நாடு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய
எண்ணெய் நிறுவனம். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய லெவலில் பல நபர்களை கொண்டு பல கோடி முதல் போடப்பட்டு செய்யப்படுகின்ற தொழில். அடுத்தது ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். On the basis of ownership, business activities may be broadly grouped into three categories: private enterprise, public enterprise, and joint enterprise. Private enterprise. An enterprise is said to be private enterprise which is owned and managed, controlled by person other than government. அரசாங்கத்தை தவிர்த்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழிலை நிர்வாகம் செய்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் அமைப்பு. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், எக்ஸாம்பிள் சுந்தர் ஸ்டேஷனரிஸ். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எக்ஸாம்பிள் ரமேஷ் ப்ரோஸ். பப்ளிக் என்டர்பிரைஸ். An enterprise is said to be public enterprise where it is owned, managed and controlled by government or any its ஏஜென்சி ஆர் போத். அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தால் அல்லது மற்ற அமைப்புகளால் நிர்வாகப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு பொதுத்துறை பப்ளிக் என்டர்பிரைஸ் சொல்கிறாங்க. பப்ளிக் என்டர்பிரைஸ் மே ஆர்கனைஸ் இன் செவரல் ஃபார்ம் such as departmental undertaking, public work department, public corporations, oil and natural corporation ONGC, government company, state trading corporations. Joint enterprise. An enterprise is said to be a joint enterprise where it is owned, managed and controlled by government and private enterprise. ஏதேனும் ஒரு தொழிலை அரசாங்கம் மற்றும் தனியார் இரண்டு நபர்களும் ஏற்று நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் கூட்டுப்பங்கு நிறுவனம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. நெக்ஸ்ட் கிளாஸில் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.